தாயகத்திலே மிகச்சிறந்த பாடகராக இருக்கக்கூடிய மேஜர் சிட்டு என்று அழைக்கப்படுகிற அன்னலிங்கம் சிதம்பரம் அவர்கள் தான் என்னை இந்த துறைக்குள்ளே கொண்டு வந்தார். வந்து நான் முதலில் அந்த வானொலி, எங்களுடைய தாயக வானொலியிலே பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வானொலியிலே நான் பணியாற்றுகிற போது என்னை ஒரு செய்தி சேகரிப்பாளரால் தான் என்னை எடுத்திருந்தார்கள். நான் ஒரு செய்தி சேகரிப்பாளராக இருந்தபோது திடீரென ஏற்பட்ட சில சம்பவங்களால் அங்கே நான் அறிவிப்பாளராக வேண்டிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. உண்மையாகவே சுவாரஸ்யமான சம்பவம் என்னவென்று சொன்னால், அறிவிப்பிலே நான் செய்தி சேகரிப்பாளராக இருந்தபோது உடனடியாகவே அறிவிக்க சொல்லி எனக்கு சொன்னார்கள். நான் இந்த மேடைகளில் சும்மா நாடகங்களில் பள்ளிக்கூடங்களில் சும்மா அறிவிக்கிறதானே, அதை வச்சுக்கொண்டு ஒரு வானொலியிலே எப்படி செய்வது என்பது எனக்கு மேலதுக்குள்ளே மிகப்பெரிய சங்கடமாக இருந்தது. அப்படி இருந்தாலும் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி முதல்ல நான் வந்து உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியிலே தான் எங்களுடைய ஒளிபரப்பு கோபுரம் இருந்தது. அங்கே அறிவிப்பு போயிருக்கிறேன். ஏதோ என்னால் முயன்ற அளவுக்கு என்ற அறிவிப்பு போய் கொண்டிருந்தது. விடைபெறுற நேரம் வந்தால் என்ன பேரை சொல்வது, என்னுடைய சொந்த பேர் குணசீலன். அப்போ சீலன் என்று சொல்வதா, குணசீலன் என்று சொல்வதா, அல்லது வேறு ஏதாவது பேரை சொல்லுவோம் அப்படி யோசிச்சு கொண்டிருந்த போது எனக்கு முன்னால் இருந்த தொழில்நுட்பவியலாளர் ஜீவா என்று அழைக்கப்படுபவர் மேஜர் திருமாறன், இப்போது அவர் எங்களிடம் இல்லை. அவர் சொன்னார், அண்ணன் திருமாறன் சொல்லி அறிவிங்க உண்டு. அப்போ நானும் பார்த்தேன் தமிழ் தான், நல்ல தமிழ் பேராக இருக்குது. அப்போ அங்கே தமிழ் பேராக தான் வைக்க வேணும். அப்போ தமிழ் பேராக இருக்குது தானே, சரி உங்களிடமிருந்து விடைபெறுபவர் திருமாறன் சொல்லி விடைபெற்றுட்டார். அப்போ ஒளிபரப்பெல்லாம் முடிஞ்ச அப்புறம் சொன்னார், அண்ணன் இது எந்த பேர் திருமாறன், இது நிலைக்க வேணும் அண்ணன், சில வேளை நான் இல்லாமல் போகலாம், இந்த பேர் நிலைக்கணும், எனக்கு அது சந்தோஷம், அண்ணன் வச்ச பேர் அப்போ எதிர்க்கணும் அப்படின்னு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தால் அது வேளையில் யோசனையாகவும் இருக்கடே, இந்த பேரை வச்சுட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சோன்னு தான். பிறகு அப்படியே திருமாறனே வாய்ச்சி கொண்டு அப்படியே நான் என்னுடைய அறிவிப்பு துறையில் திருமாறனாகி இன்றைக்கு திருமாறன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்தளவுக்கு நான் அதை செய்கிறேன். ஆனால் அந்த பேர் வச்ச அந்த தம்பி இன்றைக்கு எங்கள்கிட்ட இல்லை. அவர் அந்த எங்களுடைய தொழில்நுட்ப சாதனங்களை கொண்டு வரதுக்கு மட்டக்களப்பிலேருந்து வரைக்கும் தான் அவர் காணாமல் போனவர்.